நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். பயப்படக்கூடாது. சின்ன பசங்க யாரும் பயப்படக்கூடாது. நான் அங்கிள் இருக்கேன், குண்டு அங்கிள் உங்ககிட்ட. சரியா? நான் சொல்லும்போது மட்டும் ஸ்டோரி மட்டும் கேளுங்க. நான் ஸ்டோரி என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் சரவணன். அவன் பேர் என்னது? அவன் பேர் சரவணன். அவன் வந்து மதுரை அவன் ஊர். அவன் வந்து ஒரு நாள் என்கிட்ட சொன்னான். அவன் 8th படிக்கும்போது ஸ்கூலில் அப்போனா ஓகே வீட்டுக்கு வெளியே தான் பாத்ரூம் இருக்கும். நம்மனா இப்போ வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்குல்ல, அப்படி இருக்காது. வீட்டுக்கு வெளியே தான் பாத்ரூம் இருக்கும். அப்படி வீட்டுக்கு வெளியே பாத்ரூம் இருந்துச்சா, அப்போ கூட ஒரே இருட்டுல நைட்டு ஒரே இருட்டு வரும் அங்கே. நம்ம மாதிரி இது லைட்டுலாம் இருக்காதுங்க. ஒரு கிராமம் உள்ளது, பெரிய கிராமம், இருட்டாக இருக்குங்க அது. அவனா நைட்டு 12 மணிக்கு அவனுக்கு உச்சா வந்துச்சு. உச்சால டாய்லெட் வந்துச்சு. அவன் என்ன பண்ணிருக்கான், அவங்க அப்பாவை எழுப்பியிருக்கான். அம்மா அம்மா மாமா மாமா பாத்ரூம் வெளியே தானே இருக்குது, வாமா கூட வாமான்னு எழுப்பியிருக்கான். அவங்க அம்மாவில் படா சும்மா பார்த்தேன் பாத்ரூம் படா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்களா. இவனுக்கு அடக்கவே முடியல. என்ன பண்ணுவான் பாவம், சின்ன பையன்லாம் அவன் என்ன பண்ணிருக்கான். சரி மனசு தைரியத்தை கொண்டு வந்து அப்படியே வீட்டு வெளியே கரு தந்து பார்க்குறான். சிலோன்னு இருக்குது, இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ணான், மெதுவாக போனான். இவனுக்கு ஒரு ஆய் வந்துச்சா, என்ன பண்ணா, தண்ணி வேணும்ல, டேப்புனா கிடையாதுல்ல, இங்கே கிணத்துல தான் சேர்ந்துடும். கிணத்துல வாளியை போட்டு இழுக்கிறான். ஒரு இருட்டாக இருக்குது கிணறுல. இவனுக்கு என்ன பையனா, ஏதாவது பேயின்னு அது அந்த பக்கெட்டை உட்காந்துக்கிச்சான் பயம். அப்போ நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு வாளியில் சாரி வாளியில் ஓகேவா, இந்த கிணத்துல வாளியில் போட்டு இழுத்தானா, பார்த்தா ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அவன் நினச்சிக்கிட்டான் பேய் தான் இந்த வாளியில் உட்காந்துருக்கு போலக்குன்னு நினச்சிட்டு பயந்துட்டான். ஓகேவா, அப்புறம் ஓகேவா திரும்பி பார்க்குறான். ஒரே இருட்டாக இருக்குது. ஒரு சவுண்டு வர ஓகேவா, காற்று சவுண்டு வேறு எதுவும் இல்லை. பயந்துட்டான் பையன். ஓகேவா, இழுக்கிறான், பார்த்தா தண்ணி வந்துச்சு. பக்கெட்டை ஊற்றிட்டு என்ன பண்ணுறான், தப்புன்னு ஓகே பாத்ரூம் போகிறான். பாத்ரூம் போய் கதவை தட்டா ஒரே இருட்டாக இருக்குது. என்ன பண்ணுவான், பரவாயில்ல சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு ஆயினா கழுவிட்டு வந்துட்டு பார்த்தா இந்த வாசப்படியில், வீட்டு வாசப்படி அங்கே அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. ஓகே, என்ன பாசம் இல்லை அம்மாவுக்கு, அதை உட்காந்துருக்காங்க. பையன் கேட்குறான், அந்த ஃப்ரெண்டு அவன் கேட்டான், என்னம்மா நான் அப்பயே கேட்டேன்ல வாம்மான்னு, அப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எங்கே வெயிட் பண்ணிட்டுருக்க பார்த்ததா, அந்த அம்மா என் மம்மிமா நீ, தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், உள்ளே போய் பார்த்தான். உள்ளே பார்த்தா அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவன் தெரிஞ்சிச்சு, ஆஹா நம்ம வெளியே உட்காந்துருக்க நம்ம அம்மா கிடையாது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மயக்க போட்டு விட்டான். நானும் ஸ்கூலுக்கே வரலவன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் பாவம்ல நான், ப்ளீஸ்.